ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொல்ல போகிற எல்லா டிப்ஸும் உங்களுக்கு புதுசாகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம தோசை மாவில் கொஞ்சம் அதிகமாக அரைச்சி வச்சுட்டா மாவு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக புளிச்சு போயிடுங்க. அந்த மாதிரி தோசை மாவு புளிக்காமல் இருக்க மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் எப்போதும் போல் தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தோசை மாவு உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு வெத்தலை எடுத்துக்கலாங்க. வெத்தலை நீங்கள் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த வெத்தலை நீங்கள் தலை திருப்பி தோசை மாவு மேலே அப்படியே நீங்கள் கமத்தி வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் வச்சாலும் மாவு புளிச்சு போகாது, ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம சாம்பார் செய்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பருப்பை தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் பருப்பு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச பருப்பை நீங்கள் குக்கரில் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் ஒரு 5-6 பூண்டு பற்கள் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 சொம்பலுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் எப்போதும் போல் குக்கர் மூடி போட்டுட்டு கரெக்டாக நீங்கள் ஒரு விசில்னா 2 விசில் வச்சா மட்டும் போதுங்க. பருப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நான் கரெக்டாக ஒரே ஒரு விசில் மட்டும்தாங்க விட்டேன். அதுக்கே பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. மத்து போட்டுலாம் கடையாமல் ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கினாலே போதும். பருப்பு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. நல்லா சாம்பார் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குக்கர் மூடி எடுத்துருக்குங்க. நம்ம வீட்டில் குக்கரில் அடிக்கடிக்கு நம்ம சாம்பார் செய்கிறதுனால அந்த குக்கர் மூடி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சள் கரை பட்டிருக்குங்க. அந்த மாதிரி மஞ்சள் கரை பட்டாலே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் அடிக்கடிக்கு குக்கர் மூடியில் மஞ்சள் கரை பட்டாலே அந்த மூடி டல் ஆயிருங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்குது. குக்கர் மூடி புதுசு போலவே இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னாடி குக்கர் மூடியில் ஒரு ட்ராப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயை குக்கர் மூடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு கேஸ்கட் போட்டுட்டு எப்போதும் போல் நீங்கள் சாம்பார் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது குக்கர் மூடி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குக்கர் மூடி எப்பவுமே புதுசு போலவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் அப்பளம் பொரிக்க போகிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம எப்போதுமே முழு அப்பளம் போட்டு தானே பொரிப்போம். அந்த மாதிரி பொரிக்காமல் ஒரு அப்பளத்துண்டை நீங்கள் 4 அப்பளத்துண்டை பொரித்து நீங்கள் போடும்போது அந்த அப்பளம் நமக்கு நிறைய கிடைக்கும். சீக்கிரமாக நம்ம வீட்டில் அப்பளம் தீந்து போகாது. கொஞ்சம் அப்பளம் நீங்கள் பொரித்தாலும் நமக்கு அதிகமாக கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம பால் பாத்தில் பால் ஃபுல்லாக காய வச்சுட்டு பால் தீர்ந்துச்சுன்னா அந்த பால்குள்ளே நம்ம தண்ணி ஊற்றி வைக்கணுங்க. ஒரு வேளை தண்ணி ஊற்றிக்கும் மறந்து நம்ம விட்டுட்டோம்னா அந்த பால் பாத்திரம் ஃபுல்லாகவே ட்ரை ஆயிருங்க. அதாவது நல்லா காஞ்சி போயிடும். நல்லா காஞ்சி போயிடுச்சுன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த மாதிரி கஷ்டமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ண இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பால் பாத்திரம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பால் பாத்திரம் உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு காஞ்சி போயிருக்கோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நான் ஃபுல்லாக சேர்த்துக்கட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கல் உப்பும் இது கூடவே நம்ம சோடாவும் ஒரு கொஞ்சம் போல் சேர்த்துட்டு விம் ஜெல் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த 3 பொருள் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பு மேலே நீங்கள் பால் பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. இது மாதிரி லைட்டாக கொதி வந்தோடனே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் தண்ணி ஃபுல்லாக நம்ம சிங்கில் ஊற்றிட்டு ஒரு ஸ்க்ரப்பு சோப்பு எடுத்துக்கலாம். சோப்பு தொட்டுட்டு நீங்கள் நார்மலாக பால் பாத்திரம் நீங்கள் தேய்ச்சா போதும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் தேய்க்க வேண்டாங்க. நீங்கள் தட்டெலாம் சாப்பிட்டு முடிச்சு தட்டு க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா, தட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இந்த பால் பாத்திரம் எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சி விட்டால் போதும். கொஞ்சம் கூட நீங்கள் அழுத்தம் கொடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலே அந்த பால் பாத்திரம் ஃபுல்லாகவே அடி பிடிச்சிருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் எப்போதும் போல் பால் பாத்திரம் ஃபுல்லாக நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம பால் பாத்திரம் தண்ணி ஊற்றிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீனாக இருக்குன்னுட்டு.
பாருங்கள், தண்ணி மட்டும் நம்ம ஊற்றிட்டோம். தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டு பாருங்கள். இந்த பால் பாத்திரம் எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீனாக இருக்குன்னுட்டு. பால் பாத்திரம் ஒரே ஒரு இடத்துல கூட அடிப்பிடிச்ச கரை எதுவுமே இல்லைங்க. அந்தளவுக்கு புதுசு போலவே நமக்கு க்ளீனாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் தண்ணி ஊற்றிட்டு பால் பாத்திரம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வாட்டர் கேன் எடுத்துருக்குங்க. நம்ம நிறைய பொருட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வாட்டர் கேன்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது கேன் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி நீர்ச்சி வாசனை வருங்க. அந்த மாதிரி எந்த ஒரு பேட் ஸ்மெல் வராமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கேன் பாட்டில் மூடி ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாட்டில் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சால்ட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சோடாவும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஒரு 5-6 சொட்டு போல் மட்டுமே நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சூடு பண்ண தண்ணியை ஒரு சொம்பு போல் எடுத்துருக்குங்க. சூடு பண்ண தண்ணியை இந்த கேன் பாட்டில் உள்ளுக்குள் நம்ம ஊற்றி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் பாட்டில் கேப்பை நல்லா டைட்டாக போட்டு விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டில் இருக்கு இல்லையா, பாட்டில் நம்ம நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு செகண்ட் போல் நல்லா நம்ம ஷேக் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா நீங்கள் ஷேக் பண்ணதுக்கப்புறம் கேப்பை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கேப்பை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி ஃபுல்லாக நீங்கள் சிங்கில் ஊற்றிடுங்க. இந்த தண்ணி ஃபுல்லாக நீங்கள் சிங்கில் ஊற்றிட்ட பின்னாடி ஒரு டைம் நீங்கள் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு வந்து பாருங்கள். இதுக்குள்ளே கொஞ்சம் கூட பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. இந்த டிப்ஸை வாரம் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணால் தண்ணி கேன் எப்பவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். எந்த ஒரு கெட்ட வாடை இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் மிக்சிலாம் இருந்தாலே பார்த்தீங்கன்னா மிக்சி உள்ளுக்குள்ளே அடிக்கடிக்கு அழுக்கு படிஞ்சிருங்க. முக்கியமாக புது மிக்சியாக இருக்கட்டும் பழைய மிக்சியாக இருக்கட்டுங்க, 4 படம் நம்ம யூஸ் பண்ண அந்த மிக்சி உள்ளுக்குள்ளே அழுக்கு ஃபுல்லாக படிஞ்சிரும். அந்த மாதிரி மிக்சி ஃபுல்லாக அழுக்கு படிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள். மிக்சி ஃபுல்லாகவே நல்லா புதுசு போல் மின்னுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மிக்சியை ஃபஸ்ட்டு நீங்கள் சைடில் வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கலாங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம வினிகர் ஒரே ஒரு மூடி போல் மட்டும் சேர்த்துக்கலாங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் வினிகர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஒரு மூடி போல் லெமன் ஜூஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சம் போல் விம் ஜெல் நம்ம சேர்த்துக்கலாங்க. இது எல்லாம் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் கல்லுப்பு இல்லை தூளுப்பு நீங்கள் சேர்த்துக்கணும். இது கூடவே தோசைமாவுக்கு சேர்க்கக்கூடிய சோடா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு நீங்கள் சேர்த்துக்கணும். இது எல்லாம் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா மேலே நல்லா நுர தழும்பி வருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நுர ஃபுல்லாக காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ண நார் எடுத்துக்கலாங்க. இந்த லிக்விட் நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. மிக்சியை நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இது கூடவே நம்ம கலந்து வச்ச லிக்விட் எடுத்துக்கலாங்க. நீங்கள் நார் தொட்டு கொஞ்சமாக நீங்கள் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் மிக்சி மேலே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மிக்சி ஓரங்களில் எல்லா பக்கமும் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுடலாம். அதுக்கப்புறம் மிக்சி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கு இல்லையா, அதனால மிக்சி உள்ளுக்குள்ளே நாரை வச்சுட்டு இது போல் ரோல் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரோல் பண்ண முடியலனா உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த நார்மல் லைட்டாக குத்திட்டு நல்லா அழகாக ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணும்போது மிக்சி உள்ளுக்குள்ளே எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் சரிங்க, அந்த அழுக்கு எல்லாமே நார் எடுத்துருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நம்ம உள்ளே ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. உள்ளே நல்லா க்ளீன் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் லிக்விட் தொட்டு நல்லா பிழிஞ்சிட்டு மிக்சி ஃபுல்லாகவே ஓரங்கள் வெளிப்பக்கம் எல்லா பக்கமும் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுடலாம். மிக்சி சந்து கடையில் நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டால் போதுங்க. மிக்சி ஃபுல்லாகவே நல்லா பலன்னு ஆகிடுங்க. அதுக்கப்புறம் மிக்சி ஒயர் இருக்கு இல்லையா, மிக்சி ஒயருமே இதே மாதிரி நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மிக்சி ஒயர் நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்குமே இப்போ பார்க்குறவங்களுக்குமே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ நம்ம மிக்சி ஃபுல்லாக நல்லா தேய்ச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி போட்டு க்ளீன் பண்ணாமல் ஒரு துணி எடுத்துக்கலாம். துணி எடுத்துகிட்டு மிக்சி ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் நல்லா நீங்கள் தொடச்சிருங்க. எல்லா பக்கம் தொடச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக்சி ஃபுல்லாகவே நல்லா பலன்னு புதுசு போல் ஆகிடுங்க. மிக்சி மேலே எந்த வித அழுக்கு எதுவுமே இருக்காது, நல்லா க்ளீனாக இருக்குங்க. இப்போ நம்ம மிக்சி ஃபுல்லாகவும் எல்லா பக்கமும் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா நம்ம தொடச்சிக்கணுங்க.
இப்போ பாருங்கள் மிக்ஸி ஃபுல்லாகவும் எல்லா பக்கமும் நல்லா தொடச்சாச்சு. அதே மாதிரி ஒயர் ஃபுல்லாகவே நல்லா நம்ம தொடச்சாச்சுங்க. இப்போ மிக்ஸி நல்லா பளபளன்னு புதுசு போல் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.